மாட்டேங்க. தந்தை வெளியில்லாம தானே கடன் வாங்கியிருந்தாங்க. என்னையா தந்தை கடன் வாங்காம தானே கடன் வாங்கி இந்த ஜென்மத்துல நம்ம வாங்கின மாதிரிதான் தெரியும். ஆனா போன ஜென்மத்துல ஒரு கடன் தான் இது. இந்த ஜென்மத்துல நம்ம வாங்கின மாதிரிதான் தெரியும். சார் நாம இந்த பிறவி எடுத்தது போன பிறவியில வாங்கின கடனை இப்ப கொஞ்சம் வாங்கி அந்த கடன் அடைச்சா நான் நிம்மதியா இருக்கிறேன் நீங்க சொல்றீங்களா இல்லையா? சார் அந்த கடன் இனிமே ஜென்மத்துக்கு நான் வாங்க மாட்டேன். வாங்க மாட்டேன். ஆனா வட்டியாவும் கட்டிக்கிட்டு இருக்கேன். என்னால வாங்கி அப்போ 20 வருஷமா ஒரு ஆள் கட்டி கொடுத்துருப்போம் நேற்று கொடுத்துருவாரு. சென்னையில கொடுத்தாரு. அப்போ ஒரு கடன் இருக்கிறாரு. அப்போ அவ்வளவுதான் தண்டனை. அவருக்கு என்னைக்கு அந்த 20 வருஷமா இந்த வாங்கின கடன் வட்டி முதல்ல சேர்ந்து என்னைக்கு அவர் அடைக்கிறாரோ அன்னைக்கு அவர் நிம்மதி ஆயிடுவாரு. மறுபடியும் ஒரு கடன் வாங்க மாட்டாரு. பெரிய கடனை சிக்க மாட்டாரு. ஆனா அந்த கடன் தான் கருமா. சம்பாதிச்சு உழைச்சு வட்டியா கொடுத்து காலத்தை போக்குறாரு. அப்போ அந்த கடன் என்னைக்கு நிம்மதி ஆகுதோ அன்னைக்கு அந்த கர்மவினை கழிஞ்சிருச்சுன்னா சக்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தியுள்ள உள்ள பெற்று ஒழுக்கமா பொழைச்சுக்குமா? எப்படி இல்ல சார்? அன்னைக்கு எல்லாம் அது நம்ம பார்த்து தெரியுது. கடன் கொடுத்தாங்க அதனால நான் அவசரப்பட்டு வாங்கிட்டேன்னு சொல்றா. அப்படி எல்லாம் இல்ல. 30 கடன் எல்லாம் யாரும் அடைக்கிறது சார்? நல்லா யோசிங்க. இப்ப ஒருத்தர் கடன் வாங்கிட்டாரு, 50 லட்சம் கடன் வாங்கிட்டாரு. இந்த 50 லட்சம் கடன் வாங்கிட்டு அவரு காலம் ஆயிட்டாரு. இந்த 50 லட்சம் ரூபாய் கடனோட அவர் போயிட்டாரு. கடனாளர் கேட்கிறாரு, உழைச்சு பால் விட்டு கடன் அடிக்கிறவரே போயிட்டாரு. நாங்க வெறுமையில உட்காந்துச்சு எங்களுக்கு என்ன தெரியும்னா அவர் என்ன நினைப்பாரு? 50 லட்சம் கொடுத்துருக்கேன்னு இந்த பணம் கஷ்டப்பட்டு நான் வாங்கி இதை நான் உருவாக்கி எவ்வளவு தூரம் நான் பண்ணேன். இன்னைக்கு அநியாயமா இப்படி 50 லட்சம் இந்த குடும்பத்துல போயிடுச்சு அப்படின்னு ஒரு சாபத்தை வைப்பார். இந்த சாபம் அந்த குடும்பத்துக்குள்ள அப்படியே பதிஞ்சிடும். அது ஒரு பிறவி எடுத்து அடுத்த பிறவியில அவங்களோட 50 லட்சம் கொடுத்த வீட்டுல நம்ம குழந்தை போய் அங்க பிறக்கும். நம்ம குழந்தை போய் அங்க பிறக்கும். 10 வருஷமா நான் வேலை செய்யறேங்க. இன்னைக்கு வாழ்க்கை ஒரு சூழலாம் போடுறாரு. கணக்கு வாழ்க்கையை காமிக்க பண்ணிடுறாரு. ஏன்னா உலகத்து போகக்கூடாதுன்னு மாமா முறைங்க அதுங்க இதுங்க. கடைசி வரைக்கும் அந்த காசுக்கு உழைச்சுக்கிட்டு கடைசியில ஒரு சண்டை வந்து வெளியே வந்துடுவாரு. எப்படி சண்டை வந்து வெளியே வந்துடுறாரு. இவனும் கோபிச்சுட்டு வெளியில வந்துடுறாரு. உங்களோட காசு வேண்டாம், உங்களோட உறவு வேண்டாங்கிறாரு. அதுதான் உறவு வேண்டாங்கிறது அந்த கடமை வாங்குறது. சரியா போச்சா சார்? சார் சொல்லுங்க. ஒரு வீட்டுல எக்ஸ்ட்ரா ஒரு குழந்தை வந்துச்சுனாலே அது காரணம் இந்த கடன் அடைக்கத்தான். அதுதான் கர்மம். நானு குழந்தைங்க, நான் பெத்த குழந்தைங்க இருக்கு. எக்ஸ்ட்ரா ஒரு வீட்டுல ஒரு குழந்தை வாழுது, வேலை செஞ்சு கொடுக்குது, உழைக்குது அப்படின்னாலே இது யாரு பெத்த பிள்ளையோ அனுமதி எல்லாம் உள்ளவல்ல, கடன் அடைக்க வந்திருக்குது. எப்படி சார் இப்பெல்லாம் நீங்க உணர்றீங்க? உணர்றேன் சார். தாத்தா வீட்டுல பையன் வளர்றது சேர்த்துக்கலாங்களா? எல்லாம் சேர்த்துங்க சார். பெத்த தகப்ப தாய் 2 குழந்தை பெத்த 2 குழந்தைக்கு அவங்கதான் வளர்த்தி பாடம் பண்ணி உருவாக்கி கல்யாணம் பண்ணி கொடுத்து கடமை முடிக்கணும். இந்த குழந்தை அங்க போனதுதான் காரணம். இந்த கடவுள் போய் அடைக்க முடியல. இத ஜென்மா, இது ஜென்மா கடன். அப்பாவுடைய சொத்து பிள்ளைகிட்டாங்க, அப்பாவுடைய பாவம் பிள்ளைகிட்டாங்க. அது எவ்வளவு தூரத்துல கடனை தீர்த்தே இருக்கும். இல்லைன்னா அது கர்மாவா அடுத்த பிறகு வாங்கணும் பாத்துக்கங்க. இல்ல சார், இது ஒரு டவுட். சில குழந்தைங்க பிறந்தோடனே அவங்க அந்த அம்மா தன்னோட அம்மா வீட்டுல விட்டு வளர்க்குறாங்க. இல்ல அது அந்த ராஜபோகமா தானே சார் சில பேர் வளர்க்குறாங்க. அம்மாவை பெற்ற அப்பா அம்மா அந்த மாமா வகைராக்கள்லாம் நல்லா தானே சார் வளர்க்குறாங்க. அது எப்படி சார் அப்படி இல்ல வளர்க்குறாங்கன்னா அந்த குழந்தைக்கு நல்லா வளர்க்குறாங்கிறது உங்களுக்கு அனுபவ தெரியுது. அந்த குழந்தைக்கு 3 நேரம் சாப்பாடு, 3 நேரம் சாப்பாடு, அதுக்குண்டான காசு கரெக்டுங்களா? இது எல்லாமே போட்டு தான் அவங்க வளர்க்குறாங்க. யாருக்கு? இவங்களுக்கு. அந்த அம்மா வாங்கின கடனுக்கு இந்த குழந்தைக்கு சோறு போட்டு நம்ம கடனை கழிவுங்க. என்ன அவங்க கடன் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த குழந்தைக்கு 3 நேரம் சோறு. நீங்க சொன்ன 200 ரூபாய் டெய்லி கழிவுல. வெரி குட். எப்படிங்க சார்? இன்னொரு வீட்டுல போய் இப்ப நம்ம வீட்டுல அந்த குழந்தை இருந்தா எனக்கு வாழைப்பழம் வேணும்னா 5 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுக்கணும். ஒரு சட்டம் வேணும்னா 1000 ரூபாய் கொடுத்து வாங்கி கொடுக்கணும். இதெல்லாம் அவங்க செய்ய என்ன இருக்குதுங்க? அப்ப அவங்க அந்த அம்மா செஞ்ச பாவத்துக்கு இந்த குழந்தை கரையிட வேண்டியது இருக்குது. இந்த குழந்தை தச்சையில தத்துமுத்திரம் தனி இருக்கிறத பேசுகிறது. அவர் போய் மாநில போய் வளருவாரு. அந்த கடலை சூழலோடு கழிக்கிறாங்க. எப்படி சார்? நீங்க அமைதியாக பார்த்தா இன்னும் அப்ப பரிவர்த்தனை யோகமாகுதா? கடன் பரிவர்த்தனை யோகமாகுதுங்களா? இந்த வடிவத்துல உறவா இருந்து கட்டுதுங்க.
அந்த குழந்தை நான் 18 வருஷமா வளர்த்தனுங்க. என் மேல இப்ப பாசமே இல்லைன்னு சொல்றேன். நான் வழிங்க இது பண்றேங்குது. அது எதுக்கு? அந்த பாசத்தை கொடுத்து வழியும் வேதனையும் போன பிறகு 18 வருஷத்துக்கு உண்டான எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சு போச்சு. அதனால பாசம் நடந்து போச்சு. சார் இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது பரவாயில்ல என்ன சார்? கடன் கடன் நோய் பகை நோய் அதே மாதிரி எப்படிங்க சார்? கடனுக்கு விளக்கம் சொல்றீங்க. 6ஆம் இடம் கடன் நோய் பகை நோய்னா எப்படி வரும்? அது எப்படி சார்? சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு? சூரியனும் சந்திரனும் 6ஆம் இடத்துல இருக்கிறான் சார். புரியல? கன்னி ராசியில என்ன நட்சத்திரம் இருக்கு? உத்தரம் அஸ்தம். அப்ப சூரியன் சந்திரன் செவ்வாய். செவ்வாய் நோயா? அப்ப நோய் யாருக்கு போய் ஜாயின் பண்ணுது? அப்பா அம்மா ஜாயின் பண்ணுது. அப்பாவோட ரத்தம் தான் புள்ள. அதனால பிள்ளைக்கு வந்துருது. அது வம்சாவளி. அப்ப புரியுதா? அதுக்கு பரிகாரமே நீங்க பாருங்க. அந்த வைத்தியம் அந்த குழந்தையோட ஜாதகத்துல தீராத நோய் வந்துச்சுன்னா நீங்க காலையில சொன்னீங்க பாத்தீங்கன்னா அரசாணி காய் ஒண்ணு பழகி காயுது. அந்த காயை மடியில வச்சு என்ன நோய் குணமாகணுமோ அந்த நோய் குணமாகட்டுன்னு சொல்லி ஆதிசங்கர் பெரியவர் காஞ்சி பெரியவா சொன்ன பரிகாரங்கள். அந்த பூசணிக்காய பிள்ளைய ஒரு அடி பூசணிக்காய அப்படின்னு அந்த காலம் சொல்லி வச்சுக்கிறேன். பிள்ளைய அடிச்சு பார்த்தா எவ்வளவு வலிக்குதுன்னு தெரியாதா? அதனால ஒரு தடி எடுத்து பூசணிக்காய் மேல அடிச்சீங்கன்னா 5 நாளுக்கு இறமிச்சு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மட்டும் கண்டி இருக்கும். அப்ப பூசணிக்காயில தான் பிள்ளையோட அடியை பார்த்திருக்காங்க. அதான் பிள்ளையோட அடி பூசணிக்காயோட அடி. அப்ப அந்த குழந்தைக்கு நோய் மாறிடுச்சு. கரெக்டுங்களா? அப்ப பூசணிக்காயில தான் தெரிஞ்சிருக்குது. அதனால அந்த பூசணிக்காயை மடியில வச்சு என்னோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் இந்த பூசணிக்காய் வழியா போயிடும்னு சொல்லி அதுக்கு பேர் தான் பூ சனி. அத கர்மம். அதை போய் நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 6 to 7 செவ்வாய் ஓரையில கோயில் வாசல் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வேஷ்டி விட்டு அவங்களுக்கு ஒரு பூசணிக்காய் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வேண்டின பூசணிக்காயை நீங்க தாராளமா கொடுத்துட்டா உங்க கர்மம் அது டிரான்ஸ்பர் ஆகி அங்க போயிடும். அது வந்து நோய் குறைய ஆரம்பிச்சிடும். எப்படி? மஞ்சள் பூசணி. ஐயா கோயில்ல நீங்க எங்க வேணா கொடுக்கலாம். கோயில்ல நீங்க எங்க வேணா கொடுக்கலாம். அது இந்த ஆண்களா இருந்தா கொடுங்க, பெண்களா இருந்தா புடவை எடுத்து கொடுக்கலாம். ஆமா அப்படியெல்லாம் இல்லம்மா. கலர் சாயமான இப்ப வந்ததுதான். சார் கோவில்ல இந்த காவி கலர் ஒண்ணு வெள்ளை கலர் ஒண்ணு இப்படி அடிச்சுட்டே போறாங்க. அது இன்னும் லாஜிக்கு. அது அது அடிச்சுட்டே போறாங்க. அது என்னங்க கோயில்ல பாத்தீங்கன்னா நல்ல திருவிழா டைத்துல நல்ல சார் கோயிலுக்கு போனா கணவன் மனைவி 2 பேர் பிரிஞ்சிருந்தா அவங்களுக்கு போய் கோயில்ல போய் விளக்கேற்றி பூஜை போட்டு சாமி கும்பிட்டு அந்த செவத்துல போய் மதுல சாஞ்சு உட்காரும் போது அங்க சுக்கிரனும் செவ்வாயும் இயங்குதா? அங்க கணவன் மனைவி சேர்த்து வச்சிருக்கிற அந்த செவத்துல அதுக்குள்ள ஆற்றல் இருக்குதுங்களா? அதனால அங்கேயே வந்து கணவன் மனைவி சேர்த்து வச்சிருக்கிறதுனாலதான் செவ்வாய்ங்கிறது காவி உடை. அதனால காவி அடிச்சிருக்காங்க. சுக்கிரனுங்கிறது வெள்ளை மனைவியோட கண்ட்ரோல். இது ரெண்டும் சேர்ந்து ஒரு கலரா அந்த காலத்திலேயே இதை அடிச்சு வச்சிருக்கிறது காரணமே கணவன் மனைவி என்னைக்கு கோயிலுக்குள்ள வந்து வேண்டுதல் பண்ணனால் அந்த சாமி வந்து ஆசீர்வாதம் பண்ணி சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக